அனைவருக்கும் வணக்கம். ஒன்றுபட்ட அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் 100% உருவாக போகிறது. அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக உருவாயிருச்சுன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதிமுகவில் நாங்கள் எக்காரணத்தை கொண்டு சேர மாட்டோம். துரோகிகளோட பச்சந்திகளோட நாங்கள் எக்காரணத்தை கொண்டுட்டோம் கூட்டணியோ உறவோ வச்சுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையுமே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிட்டே வர்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்து இந்த தேர்தல் சந்திச்சதே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலி உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் மாதிரி ஒவ்வொரு செயல்கள்லையும் போராட்டங்கள்லையும் அவர் இணைந்தே செயல்படணும், அப்பதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார், கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஆர்வி உதயகுமார், இந்த ஆட்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, இவங்கெல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளில் வந்துருவாங்க. டிடிவி தினகரன் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றுபட்ட அதிமுக, அதுவும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவில் இணைகிறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்ச தகவல் வெளியாகிருக்கு. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக உருவாகுது, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் உருவாகுது அப்படின்னா அண்ணன் டிடிவி தினகரன் அவர் கூட அந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் இணைந்து பணிபுரிவாங்க அப்படிங்கிறதையும் அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க. அதிமுக 2021 மிக படுதோல்வி சந்திச்சதற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. டிடிவி தினகரன் ஒவ்வொரு தொகுதிகளிலுமே ஒரு 30,000 40,000 வாக்குகள் வாங்கும்போது அதிமுக வெற்றியை முழுமையாக பாதிச்சிருச்சு. 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, டிடிவி தினகரனை உள்ளே இணைத்துக்குங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவர் உள்ளே இணைஞ்சார் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெறலாம், அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி காதில் செவிடங்காதில் சங்கூதம் மாதிரி தான் இங்கே அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்பவுமே என்ன நிலைமைக்கு வந்துட்டாருன்னா, ஓபிஎஸ் கலட்டி விட்டுட்டு தான் ஒற்றை தலைமைக்கு வருவதற்காக 2021 முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதுக்கான ஆயத்த வேலையெல்லாம் பார்த்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ஒற்றை தலைமைங்கிறது கற்பனை. நானும் அண்ணன் ஓபிஎஸும் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி செயல்பட்டு வருகிறோம். இதை கற்பனைக்கான ஒரு செய்தியெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூடும்போது தான் ஒற்றை தலைமைக்கு வருவதற்கான எல்லா வேலையுமே பின்னாடி இருந்தே செஞ்சிருக்கிறார். அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அதிமுக நம்ம கைக்குள்ள வரணும், நம்ம அதிமுக நமக்கு பெரிய அதிகாரத்துக்கு வரணும், பொதுச்செயலாளர் வரணும்னா இங்கே டிடிவி தினகரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அதுக்கடுத்து சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் பொதுக்குழு செயல்படுங்கிற ஒரு குண்டர்களை வச்சு கூடுன அந்த கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இப்போ இந்த அரசியல் இப்படியே போய்கிட்டு இருந்தா தோத்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவை இந்த கட்சி சந்திக்கக்கூடிய தகுதியில் இருக்கா அப்படின்னா அதிமுக கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வரும்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த துரோகமும் அதிகார துஷ்பிரயோகம் தான் அந்த கட்சியை தெரிஞ்சதே தவிர இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான ஒரு தகுதி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இதை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் போது டிடிவி தினகரன் என்ன நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு தனி சின்னம் இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தலாம், இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமை வரும்போது நம்ம கட்சியை கூட அப்படியே ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்மளும் உருவாக்கி அவங்களோட ஐக்கியமாயிடலாம் அப்படிங்கிற நிலையும் ஏற்படலாம். ஒவ்வொரு வாக்குகளுமே வெற்றிக்கு முக்கியம். டிடிவி தினகரன் இன்னும் பிரிஞ்சு வெளியில் இருந்தார் அப்படின்னா அதிமுகவினுடைய வெற்றியை தான் முழுமையாக பாதிக்கும். அப்போ டிடிவி தினகரனுக்கான ஒரு இடமும் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத அமமுகவினுடைய நிர்வாகிகளும் அந்த இடத்துல உறுதிப்பட சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக, துரோகிகள் இல்லாத அதிமுக, பச்சோந்திகள் இல்லாத அதிமுக உருவானால் அதில் இணைந்து செயல்பட தயார் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் ஒவ்வொரு இடங்களிலுமே பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஆக இந்த அரசியலில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக உருவாகும். டிடிவி தினகரனும் உள்ள இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம்.